தளபதி வர்சஸ் கோலிவுட்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதே புரியலன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த வீடியோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம தலைவராலையும் தளபதியாலையும் மட்டும்தான் பெரிய கலெக்ஷன்லாம் கொடுக்க முடியும்னு இல்லை, எல்லா தமிழ் ஆக்டர்ஸாலையுமே பெரிய பெரிய கலெக்ஷன்ஸை கொடுக்க முடியும் தான். அதுக்கான படங்களை ஃபஸ்ட்டு அவங்க பண்ணணும். அவங்க யாருமே எந்த ஒரு பெரிய படமும் பண்ணலை. பெரிய லெவலில் பேன் இண்டியா படங்கள் பண்ணும்போது அவங்களாலையுமே பெரிய கலெக்ஷன்ஸை அசால்ட்டாக பண்ண முடியும். நான் ஆல்ரெடி பண்ணியிருந்த அந்த வீடியோவில் நிறைய பேர் இந்த ஒரு லைனை தான் பயங்கரமாக மென்ஷன் பண்ணாங்க. அது என்னென்னா, இந்த வாரிசு துணிவு கிளாஷை பற்றி நான் பேசியிருந்தேன். அதில் வாரிசுக்கும் துணிவுக்கும் கலெக்ஷன் வைஸ் ஒரு 65 கோடி தான் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். சரி, நான் சொன்ன கலெக்ஷன் ரிப்போர்ட்டு தப்பாகவே இருக்கட்டுமே. நான் சொல்ல வந்த கான்செப்டை புரிஞ்சிக்காத சில பேர் துணிவுக்கும் வாரிசுக்கும் 100 கோடிக்கு மேலே டிஃப்ரெண்ட்டு, அதுலேயும் துணிவெல்லாம் 190 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க. சரி, துணிவு 150 கோடி கூட கலெக்ஷன் பண்ணியிருக்கட்டும், அது இங்கே மேட்ரே கிடையாது. பேசிக்காகவே நானும் ஒரு தளபதி ஃபேன் தான். இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். இப்போ அஜித் சாரால் பெரிய கலெக்ஷன் கொடுக்க முடியாதுலாம் கிடையாது. அவர் ஒரு 3 வருஷத்தை வலிமைன்ற ஒரு படம் மூலியமாக வேஸ்ட் பண்ணிட்டாரு. அதனால மட்டும்தான் அவரால் பெரிய படங்களை கொடுக்க முடியல. அந்த கேப்பில் தளபதி ஒரு 3 பெரிய படங்கள் பண்ணிட்டாரு. அதனால நம்ம விஜய் சாரோட மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து உயர ஆரம்பிச்சுது. ஒருவேளை அஜித் சாரும் அந்த 3 வருஷமும் தொடர்ந்து படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த மார்க்கெட் வேல்யூ எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம்னா, இந்த தெலுங்கு சினிமா வச்சு சொல்லலாம். அங்கேயுமே இந்த ஃபேன் வார்லாம் இருக்குதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பெரிய சூப்பர் ஸ்டார் யாருன்னா மகேஷ் பாபு தான். ஆனால் அவரை விட பிரபாஸ்க்கு இப்போ ஒரு பெரிய மாஸ் அங்கே கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, பிரபாஸ் வரிசையாக பெரிய படங்கள் பண்ணி பெரிய பெரிய கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காரு. என்னதான் இந்த ரிபல் ஸ்டார் பெரிய பெரிய கலெக்ஷன்லாம் கொடுத்து பெரிய ஹிட் அடித்தாலும் அங்கே மகேஷ் பாபு தான் பெரிய ஆள். ஏன்னா மகேஷ் பாபு ஒரு பேன் இண்டியா படம் கூட பண்ணலை. இருந்தாலுமே அவரை இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். ஓவர்சீஸில் நம்ம மகேஷ் பாபு சாருக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டே இருக்குது. இன்னைக்கு அவர் ஒரு பேன் இண்டியா படம் பண்ண போகிறாரு ராஜமௌலி சாரோட சேர்ந்து. அந்த படத்துக்கான ஹைப் வந்து இப்போயே பெரிய லெவலில் கிரியேட் ஆயிருக்கு. அதில் ஒரு ஃபாரின் ஹீரோயின் வேறு நடிக்க போகிறாங்க. இன்னொரு ஹாலிவுட் ஆக்டர் வேறு நடிக்க போகிறாரு. அவரோட ஒரிஜினல் நேமை நான் சொல்லி தெரியறதை விட அவருடைய கேரக்டர் நேம் ஒன்று இருக்குது. அதை நான் சொன்னால் எல்லாருக்குமே கண்டிப்பாக அவர் தெரியும். நம்ம மார்வலுடைய மிகப்பெரிய சூப்பர் ஹீரோவான தார் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிக்க போகிறதா ஒரு பெரிய ரூமர் வந்து போயிட்டுருக்கு. இந்த ரூமர் கிரியேட் ஆனதுக்கான ரீசன் வந்து தார் தான். ஏன்னா RRR படத்தை பார்த்துட்டு நான் வந்து ராஜமௌலி சாரோட ஒர்க் பண்ணணும், NTR சாரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு அவரே சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ரூமரை கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. மேபி இது ஒரிஜினலாக கூட மாறலாம். அப்படி ஒருவேளை இது ரியல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தோட பட்ஜெட்டை நினச்சி பாருங்கள், அந்த படத்தோட ஹைப்பை நினச்சி பாருங்கள், வேறு லெவலில் ஹைப்பு கிரியேட் ஆகும். அப்போ காட்டுவார் மகேஷ் பாபு யாருன்றதை. அந்த மாதிரி நம்ம அஜித் சாரும் பெரிய பெரிய பேன் இண்டியா படங்கள் பண்ணும்போது அவராலையும் ஈஸியாக பெரிய கலெக்ஷன்ஸை கொடுக்க முடியும். இதை தான் நான் அந்த கான்செப்டில் புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனால் அது ஒரு சில பேருக்கு புரியல. இப்போவாது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அஜித் சாரை மட்டும் மென்ஷன் பண்ணல, எல்லா ஆக்டரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாராலையுமே பெரிய கலெக்ஷன்ஸை கொடுக்க முடியும். அதுக்கான படங்கள் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணணும். அப்படி ஒருவேளை அவங்கெல்லாம் பெரிய படங்கள் பண்ணாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள சப்போர்ட் பண்ணணும். நம்ம யாரும் இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் வச்சு பெரிய லெவலில் சண்டை போட்டுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டே பண்ணேன். திரும்பி இந்த வீடியோவில் அதை பற்றி நான் பேச வேண்டியதாக போச்சு. இந்த வீடியோவில் நான் பேச வந்ததே இந்த தேவாரா பட ட்ரெய்லர் பற்றி தான். இந்த ட்ரெய்லர் விஷுவலாக பார்க்க நல்லாயிருக்கு. அனிருத் சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வேறு லெவலில் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு பல படங்கள் மண்டக்குள்ளே வந்துட்டு போச்சு. குறிப்பாக அதுலேயும் அவங்க குரூப்பாக சேர்ந்து அந்த குஸ்தி சண்டையெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கார்த்தி சாரோட சுல்தான் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம NTR சார் டபுள் ரோல் பண்ணியிருப்பார் போல். அதில் பையன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்காரு. ஆனால் அதே நம்ம இந்த பக்கம் நம்ம ஜான்வியை பார்க்கும்போது அவங்க ரொம்ப தைரியமான ஆளாக இருக்காங்க. அவங்களோட காஸ்டியூம்லாம் பார்த்தா இதை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு நினச்சேன். பார்த்தா புஷ்பா படத்துலையும் ராஷ்மிகா வந்து இதே மாதிரியான ஒரு காஸ்டியூமில் தான் இருப்பாங்க. அதுலேயும் நம்ம அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தைரியமாக பேசுவார். ஆனால் ராஷ்மிகாவை பார்த்தா மட்டும் பயங்கரமாக பயப்படுவார். அதே மாதிரியான ஒரு கான்செப்டை தான் இதுலேயும் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி KGF படத்தில் ஒரு பில்டப் இருக்கும் இல்லையா, ரத்தத்தால் எழுதப்பட்ட கதை இது, திரும்பி எழுதணும்னா ரத்தத்தை தான் கேட்கணும். அதே மாதிரியான ஒரு சேம் டைலாகை இந்த ட்ரெய்லரில் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ட்ரெய்லரில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த சுறா படத்தில் நம்ம விஜய் சாரோட இன்ட்ரோ இருக்கு இல்லையா, அதில் நம்ம விஜய் சார் வந்து கடல்லேருந்து டால்ஃபின் மாதிரி குதிச்சு வெளில வருவார். அப்போ எல்லாருமே அதை பயங்கரமாக ட்ரோல் பண்ணுவோம். ஏன் இப்போ வரைக்கும் அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் தான். ஆனால் இப்போது இவங்க இந்த படத்தில் ஒரு படி மேலே போய் டால்ஃபின் மேலேயே நம்ம NTR அவர்களை உட்காந்து தாவிட்டு வர மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி மனசு வந்து இவங்க எடுத்தாங்கன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு சீன்லாம் பார்த்துட்டோம் அந்த தெலுங்கு ஆடியன்ஸ் அலற தான் போகிறாங்க. நம்ம ஆடியன்ஸ் இதுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸை கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம படத்தில் பண்ணாலே வச்சு செய்கிறாங்க. ஆனால் இவங்க இதை பண்ணும்போது தெலுங்கு படம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து பெரிய கலெக்ஷன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் கண்டிப்பாக செம கடுப்பாயிருவேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ட்ரெய்லரில் பயங்கர நெகட்டிவாக இருந்தாலும் இந்த ட்ரெய்லரில் ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறது அனிருத்துடைய BGMஓ, NTR அவர்களுடைய ஆக்டிங் அண்ட் NTR அவர்களுடைய டப்பிங். உண்மையிலே அந்த மனுஷனை பாராட்டணும். அவர் நினச்சிருந்தாருன்னா தமிழ்லலாம் வேற ஆள் வச்சு டப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரோட ஓன் வாய்ஸில் உட்காந்து பயங்கரமாக எஃபர்ட் போட்டு பயங்கரமாக டப்பிங் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, அவருக்கு தமிழ் தெரியும் தான், பட் இருந்தாலும் அதை பண்ண ஒரு மனசு வேணும் இல்லையா, அதை அவர் உட்காந்து பண்ணியிருக்காருன்னா அவருக்கு உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும்.
எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பர்சனலாக படம் கிளிக் ஆகுமாங்கிறது டவுட்டு தான். பட் ஆனால் இந்த படத்தில் நிறைய மாஸ் சீன் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் வேணால் இருக்குன்னு தோணுது. எனக்கு தேவாரா படத்துடைய ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஓகேவாக தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.